வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக பதவியேற்ற திரு விஜய்க்கு ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்தியாவின் உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகையில், நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.